30,000 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிட்டாங்கன்னு ஒரு ஆடியோ வந்தது. அது உண்மையோ பொய்யோ ஆனால் பிடிஆர் வந்து அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டார். அப்போது இதில் கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்களும் பிற எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லக்கூடியது 40,000 கோடி வரைக்கும் ஊழல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து முழுசாக இன்னும் கண்டறியணும்ட்டு. 2வது 1000 கோடி வந்து மணல் கொள்ளை. அந்த ஊழல் வந்து இவர்கள் மீது திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 992 கோடி வந்து ரேஷனில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 908 கிட்டத்தட்ட 700 கோடி வந்து கல்குவாரியில் வந்து ஊழல் நடந்திருக்கு. இப்போ 397 கோடி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கிறது. 364 கோடி கக்கூசு கழிப்பிடத்தை சுத்தம் பண்ணுறதுல எங்கே வரைக்கும் கை வச்சுருக்காங்க பாருங்கள். காசுனா எதில் வேணாலும் கொண்டு போய் கையை விட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான சில வேலைகள் செய்திருக்கும் பொழுது இதை தாண்டி ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு, திமுக சொத்து சேர்த்திருக்கக்கூடிய வழக்கு, ஜெகத் ரட்சகன்லாம் சும்மா கிடையாது. 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு, 900 கோடி அவர் ஃபைன் மட்டும் போட்டிருக்காங்க, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சிருக்காரு பொழுது பல மூத்த அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய நெருக்கடியெல்லாம் இருக்கு இல்லையா. நீங்கள் கட்சியையும் உங்கள் மகனுடைய எதிர்காலத்தையும் பார்க்குறீங்களா, ஒத்த செந்தில் பாலாஜி உங்களுக்கு வேணுமா, அவ்வளோதான் கேட்பாங்க.